வணக்கம் மக்களே. பல கட்ட எதிர்பார்ப்புகள், ரிலீஸ் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி, சூர்யா சாரோட கருப்பு படம் ஒரு வழியா தியேட்டருக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா சாரை ஒரு கமர்ஷியல் அவதாரத்துல பார்க்கிறதே செம்ம கெத்தா இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் த்ரிஷா மேம் கூட ஜோடி சேர்ந்திருக்காரு. ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்துல உருவான இந்த எக்ஸ்பெரிமெண்டல் படம் நம்ம எதிர்பார்த்த அந்த காட்டுத்தனம் ஹிட்ட குடுத்ததா? இல்லையா? வாங்க இன்னைக்கு வீடியோல கருப்பு படத்தோட முழு விமர்சனத்த விரிவா பார்ப்போம். கதைக்களம் முதல்ல இந்த படத்தோட கதை என்ன? மேலோட்டமா பார்த்தா, சூர்யா சார் இதுல சரவணன் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வக்கீலா நடிச்சிருக்காரு. எளிய மக்களுக்காக, ஊழல் சிஸ்டத்துக்கு எதிரா போராடுற ஒரு வழக்கமான சோசியல் டிராமான்னு நீங்க நெனச்சா, அங்க தான் ஆர்.ஜே. பாலாஜி ட்விஸ்ட் வச்சிருக்காரு. சட்டத்தால தண்டிக்க முடியாத, அநியாயம் செய்யற கண்டு குற்றவாளிகள, அந்த ஊர் எல்லைய காக்குற கருப்பசாமி தெய்வம், ஒரு மனுஷ ரூபத்துல வந்து எப்படி வேட்டையாடுது அப்படிங்கிறது தான் கத. எப்பவும் காமெடி படங்கள் எடுக்கிற ஆர்.ஜே. பாலாஜி, இந்த தடவ ஒரு டார்க் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர கையில எடுத்து டோட்டலா மிரட்டியிருக்காரு. பிளஸ் பாயிண்ட்ஸ் படத்துல எதெல்லாம் தியேட்டர்ல வேற லெவல்ல வொர்க் அவுட் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். சூர்யாவின் ஒன் மெயின் ஷோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சூர்யா சார் வக்கீல அமைதியா வாதாடுறதா இருக்கட்டும், சாமி இறங்கி அந்த கருப்பசாமியோட வெறிய கண்ணிலேயே காட்டுறதா இருக்கட்டும், மனுஷன் சும்மா தியேட்டரை தெறிக்க விட்டுருக்காரு. குறிப்பா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன்ஸ்லாம் தியேட்டர்ல ஆனல் பறக்குது. நோஸ்டால்ஜியா காம்போ. சூர்யா, த்ரிஷா காம்போவ சக்கீரன்ல பார்க்கிறதே ஒரு தனி சுகம். த்ரிஷா பிரீத்திங்கிற மெச்சூர்டான ரோல்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீம் ஜிகே. விஷ்ணுவோட சினிமாடோகிராஃபி வேற லெவல். அந்த கோர்ட் ரூம் பிரகாசத்துக்கும், கிராமத்தோட இருண்ட மழைக்கால நைட்டுக்கும் காட்டியிருக்கிற கலர் டோன் அருமை. அப்புறம் சாய் அபியங்கரோட பிஜிஎம். அந்த மாஸ் சீன்ஸ்ல தியேட்டர் ஸ்பீக்கர்லாம் கிழிஞ்சு தொங்குது. மைனஸ் பாயிண்ட்ஸ் ஆனா, படத்துல சில குறைகளும் இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மிஸ்டரியையும், கோர்ட் ரூம் டிராமா மற்றும் சாமி எலிமெண்ட்ஸையும் கரெக்ட்டா பில்ட் பண்ணி ஒரு சூப்பர் இன்டர்வல் பிளாக்கோட முடிக்கிறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் கொஞ்சம் பிரெடிக்டபிளா மாற ஆரம்பிக்குது. ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லருக்கு தேவையான லாஜிக்கும், ஒரு சாமி ஸ்லாஷ் சூப்பர் ஹீரோ படத்துக்கு தேவையான மேஜிக்கும் ஒண்ணா சேரும்போது சில இடங்கள்ல தொய்வு ஏற்படுது. நட்டி சுப்ரமணியம், இந்திரன்ஸ்ன்னு பெரிய காஸ்ட் இருந்தாலும், சூர்யாவோட அந்த மாஸ் எலிமென்ட்‌க்காக அவங்களோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் ஆனது போல ஒரு ஃபீல். இறுதி தீர்ப்பு அது மற்றும் ரேட்டிங் ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, கருப்பு ஒரு போல்டான வித்தியாசமான கமர்ஷியல் என்டர்டெய்னர். வழக்கமான அநீதிக்கு எதிரான கதைய, ஆன்மீகம் மற்றும் ஃபேண்டசி கலந்து புதுசா குடுத்திருக்காங்க. நீங்க ரொம்ப லாஜிக் பார்க்காம தியேட்டர்ல ஒரு செம்ம மாஸ், அட்மாஸ்பியரிக் படம் பார்க்கணும்னு நெனச்சா, கருப்பு உங்களுக்கு ஒரு சூப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3.8 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? அந்த இன்டர்வல் பிளாக்கும், சூர்யா சாரோட டிரான்ஸ்ஃபார்மேஷனும் உங்களுக்கு புடிச்சிருந்ததான்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா! பை பை.